பில்லியனாக உட்காந்து ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டைம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்லியன் ரைட்டில் வந்து நான் இன்றைக்கி வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வியூ ஆங்கிள் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். எப்படின்னா இந்த கரெக்டாக டாப் பாக்ஸில் சாஞ்சிக்கிட்டு நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஜாலியாக வந்துட்டேன். ஃபோனில் ஸ்பாட்டிஃபைல பாட்டு போட்டு ஜாலியாக உட்காந்துட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பில்லியனாக வர்றது வந்து ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் நாம் ஆஸ் ஏ ரைடராக நமக்கு வந்து பைக் ஓட்ட பிடிக்கும். ஆனால் பில்லியனாக வர்றதும் ஜாலியாக தான் இருக்குது. கரெக்டாக டாப் பாக்ஸில் சாஞ்சிக்கிட்டு பாட்டு போட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். அவங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். வால்பாறை போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்கும். இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வண்டி நிறுத்திட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் வால்பாறை பற்றி சொல்லணும்னா வால்பாறையில் இல்லாத வளங்களே இல்லை. இது ஃபால்ஸ் இருக்குது, மவுண்டெயின்ஸ், வேலி எல்லாமே இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு காஃபியோ அதோட ரொம்ப அதிகமாக டீ எஸ்டேட் வந்து இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் இந்தளவுக்கு இல்லை. கரெக்டாக வால்பாறை கிட்ட வர வர பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்பவே டிஸ்லிங் இந்த மாதிரியே இருக்குது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. இவன் குரங்க விட மோசமா தவிரா. வால்பாறை வந்தோடனே நாங்கள் இங்கே வந்து ஒரு காட்டேஜ் ஒன்று நாங்கள் எடுத்தோம். 8 பேருக்கு 3500 சார்ஜ் பண்ணாங்க. காட்டேஜ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. 8 பேர்த்துக்கு மோர் தென் எனஃப். நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு. இந்த காட்டேஜ் கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்து. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 2 to 3 பிளேஸ் பிளான் போட்டுச்சிருக்கோம். நாங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து உங்களுக்கு அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இதுதான் வால்பாறையில் இருக்க கூழாங்கல் ரிவர். தண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தண்ணி இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இது கூழாங்கல் ரிவர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கே பார்த்தீங்கன்னாலுமே கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூழாங்கல்ல தான் கிடையாது. இவங்க நான் ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காட்டுறேன். எந்த கல் பார்த்தீங்கன்னா அந்த கூழாங்கல் மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் வந்து டென்ட் ஸ்டே இதெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க சில்ட்ரன்ஸோட வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக இங்கே வரலாம். இது வந்து ஆழம்லாம் ரொம்ப எதுவுமே இங்கே இல்லை. அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆழம் இல்லை. நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரை அந்த மாதிரி ரைட்ல நீரா டேம்னு போர்டு போகும். அதுக்குள்ள போனா சின்ன டேம் இருக்கு. நீரா டேம் அந்த தண்ணி போயிருக்காங்க. தண்ணி இருக்குங்க. லொகேஷன் நல்லா இருக்கும். போட்டோஸ் அடிக்க தான் எல்லாமே அதை பாக்குறீங்க. இல்லைன்னா நேரம் சின்ன கிளாஸ் போயிட்டு வரும்போது கூட உள்ள போய்க்கோங்க. ஓகே, நல்லா இருக்குங்க. தலை எல்லாம் எடுத்து யூடியூப்ல போட்டுருக்கீங்க. போட்டுருக்காங்க சரிங்களா? ஓகே, நம்ம கடைக்கு வந்துருங்க. இப்போ க்ளோசிங்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் தெரியும். ஓகே தலை, என்ன ஒரு அதிசயம். எங்க தலை இது? கேரளாங்களா? ஓ, கேரளா போயிருந்தீங்களா? மூணாறு. ஆனா விடுங்க, எல்லாம் லைவ் போட்டு விட்டுறேன். ஆனா நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் போனோடனே. அப்படியே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன். லைக் போட்டு விட்டுறேன். அவருக்கு எல்லா வீடியோக்கும் லைக் போட்டிருக்க தலை. பாவம் தலை, அவர் விட்டு தலை. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவர் விசிட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நீரா டேம் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம மழை பிடிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்கும்போது செக் போஸ்ட்டில் வந்து இல்லை இப்போ டைம் அதிகமாகிடுச்சு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பக்கத்தில் வந்து வெள்ளைமலை டனல்னு சொல்லிட்டு ஒரு டனல் இருக்குது. இப்போ அங்கே போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வியூ பாயிண்ட் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளைமலை டனல் வந்துட்டோம். நாங்கள் வர வழி பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூகுள் மேப் எங்களை ஒர்க் ஆகலை. நாங்களே வந்து லோக்கல் டவுன்கிட்ட அப்படியே கேட்டு வந்துட்டோம். நீங்கள் வர மாதிரி இருந்தால் கூகுள் நம்பி வராதிங்க. அப்படியே லோக்கல்ஸ் பீப்புள் யார்ட்டையோ கேட்டுவாங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா செம மலை. இந்த வெள்ளைமலை டனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த டனல் பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வந்து டனல் போட்டிருக்காங்க. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிரார் டேம்லேருந்து ஆரம்பிக்குது. நிரார் டேம்லேருந்து மலைக்கு அந்த சைடு நிரார் டேம் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டனல் மூலியமாக இங்கே தண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. நான் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் அப்படியும் போனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கி நீங்கள் போகலாம். நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜு வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே போக முடியல. எல்லாம் செடி நிறையா வளர்ந்துருச்சு.
இந்த ஃபோட்டோவில் பார்க்குங்க, இதுதான். நீங்கள் கிட்ட யாரும் போகாதீங்க. கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அங்கே எச்சரிக்கை போர்டில் போட்டிருக்காங்க, ஃபைன் போடுவாங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கால்லையுமே இங்கே அட்டைப்பூச்சி ஏறிடுச்சு. எதுக்கு எல்லாம் செக் பண்ணிக்கங்க ஏறிக்கலான்ட்டு. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா காலில் அட்டைப்பூச்சி ஏறிடுச்சு. நீங்கள் வால்பாறை வர மாதிரி இருந்தீங்கன்னா அந்த டி எஸ்டேட் சைட்லாம் நீங்கள் போகாதீங்க. அட்டையா இது? அது என்ன பண்றது? கடை கொளுத்தி மேல வைக்கலாம். காட்டுறா உப்புடாது. வைடா மேல வைடா. உப்பு அது உப்புடா. என்ன பண்ணணுமா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டால் அட்டை போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அட்டை போயிடும் கால் போடுங்க. இப்ப தள்ளி விடுறா, இப்ப தள்ளி விடுறா. அது என்ன குடிக்கல டே, எவ்வளவு பெருசா வந்து தெரியுமா? அதில் பிளட் வந்து பார்த்தியா? கைஸ் ஆக்சுவலாக இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. உப்பு போட்டால் வந்து அட்டை விட்டுருன்ட்டு. ஆனால் இங்கே இருக்க லோக்கல்ஸ் கரெக்டாக சொன்னாங்க. உப்பு போட்டோடனே கரெக்டாக அந்த அட்டை விட்டுருச்சு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன எடுத்துக்கிட்டு இருக்க? பர்த்டே செலிப்ரேஷன். Do follow லிபிஸ். எங்க இருக்குன்னு பாக்குறியா? எங்க தான் நான் கோட் போட்டல, இங்க தான். அதிகன்னு எடுத்திங்கன்னா ஃபைன் போடுங்கம்மா சொன்னாங்க. எங்களுக்கு இப்போ தான் 200 ஃபைன் போட்டாங்க காருக்கு.